தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தமிழ்நாடு கேரளா எல்லையில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மரப்பாலத்தில் நடைபெற்ற சோதனையில் 11,80,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் வழங்க கேட்கலாம். ஆல்வின் சுரேஷ், அங்க என்ன மாதிரியான நிலவரம், இத்தொடர்பான விவரம்? நேற்று பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று இரவு முதலே பறக்கும் படையினர் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கூடலூர் பகுதி என்பது தமிழக கேரளா எல்லை பகுதியை ஒட்டியுள்ளது. இன்று காலை கேரளாவில் இருந்து தேங்காய் நாரை ஏற்றிக்கொண்டு இரண்டு லாரிகள் வந்துள்ளது. அப்பொழுது மரப்பாலம் என்னும் பகுதியில் பறக்கும் படையினர் ஆய்வு மேற்கொண்டதில் அந்த வாகனத்தில் இருந்து கணக்கில் வராத 11,80,000 ரூபாய் பணம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு உட்பட்டப்பட்டு வருகிறது. கூடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கருவூலத்தில் செயல்பட்ட பின்பு சரியான ஆவணங்களை காண்பித்த பின்னரே அந்த பணத்தை உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது வரை நாடுகாணி, பாட்டவயல், சோலாடி போன்ற சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் தொடர்ந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.